Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து அதிமுக பெண் கவுன்சிலர் பொதுமக்களுடன் இணைந்து அந்தியூர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டார். அந்தியூர் 1வது வார்டு பகுதியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அதிமுக கவுன்சிலர் சரஸ்வதி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பொதுமக்களுடன் இணைந்து அதிமுக கவுன்சிலர் சரஸ்வதி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டார். திறனற்ற திமுக அரசால் மக்களுக்கு தேவையான குடிநீரை கூட வழங்க முடியவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூரில் சாயப்பட்டறை தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெடியம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெங்கம்பேட்டை கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான சாயப்பட்டறை தொடங்க பணிகள் நடைபெற்று வருகிறது. சாயப்பட்டறை தொடங்கினால் நிலத்தடி நீர் மாசடையும் என கூறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் தங்களின் மனுக்களை படித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் உண்ணாவிரத போராட்டம் செய்யும் நிலையே வந்திருக்காது என மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்த தனியார் நிறுவனம் விவசாயிகளுக்கு தர வேண்டிய 10 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 16 மையங்களில் தனியார் நிறுவனம் ஒன்று நெல்லை கொள்முதல் செய்தது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான 17 கோடி ரூபாயில் 7 கோடியை வழங்கிய தனியார் நிறுவனம் இன்று வரை 10 கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு வழங்காமல் உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் உடனடியாக பணத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அக்னி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மண் தடுப்பணையை மாற்றி காங்கிரீட் அணை கட்டித்தர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. பண்ணவையல் கிராமத்தில் உள்ள சோழநாடு காத்தான் என்ற ஏரியின் மூலம் சுமார் 2000 ஏக்கர் நெல் விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த ஏரியின் பாசனத்திற்காக இங்குள்ள அக்னி ஆற்றின் குறுக்கே மண் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. ஆனால் அதிக தண்ணீர் வந்தால் மண் தடுப்பணை உடைவதுடன் ஆற்றின் மூலம் ஏரியில் சேமித்து வைக்கப்படும் நீரும் வீணாவதாக கூறப்படுகிறது. எனவே விவசாயிகளின் நலன் கருதி விடிய அரசு அதிகாரிகள் உடனடியாக காங்கிரீட் அணை கட்டித்தர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் அடிக்கடி பழுதாகி நிற்கும் அரசு பேருந்துகளால் மக்கள் கடும் துயரடைந்து வருகின்றனர். கொடைக்கானலிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்து மச்சூர் பகுதியில் சென்றபோது திடீரென முன்பக்க டயரிலிருந்து புகை கிளம்பியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். இதனால் சாலையோரத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் விடிய அரசின் போக்குவரத்து கழகம் இயக்கும் ஓட்டை உடைசல் பேருந்துகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் அவற்றை அகற்றிவிட்டு தரமான பேருந்துகளை இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.